இந்த பதிவில் நாச்சிமுத்துவிடம் ஏற்கனவே எங்கள் வருகையை பதிவு செய்த காரணத்தினாலே சிறப்பான வரவேற்பு தரப்பட்டது. காரணம், மகாலிங்கம் அவர்களுடைய முன் அறிவிப்பு. உள்ளே சென்றதும் என்னை அறிமுகப்படுத்தினார்கள் சுவாமியிடம். வழக்கமான ராஜ கோலத்தோடு இருந்தவர். நான் பார்த்த வரையில் பூண்டி மகாலும் ஏறக்குறைய புலவிபாளையம் கோடி சுவாமிகளை போலவே ஒவ்வொரு செய்யப்பட்டிருக்கும். ஏறக்குறைய ஸ்ரீரடி பாபாவும் அப்படித்தான் ஒரு ராஜ கோலத்திலே காணப்படுவார். மாயம்மா போன்றவர்கள் எல்லாம் உலக பற்று முழுமையும் அற்ற நிலையிலே தன்னை பற்றியோ எதை பற்றியோ கவலைப்படாமல் இருந்தவர்கள். கசவானம்பட்டி அந்த சித்தர் கூட அப்படித்தான் நிர்வாணமாக இருந்தவர். இவர்கள் உடைய தோற்றம், பிறப்பு இதெல்லாம் மிக விந்தையாகவும் ரகசியமாகவும் வைக்கப்பட்டிருக்கும். அவர் மூலமே தெரியாது. எப்போ வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்னன்னு ஒன்றும் தெரியாது. மாறுபட்ட வாழ்க்கை உடையவர். உலக நன்மையே அவர்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்குமே தவிர மற்ற எந்த விதமான நோக்கமும் தோற்றமும் நம்மாலே கண்டுபிடிக்க முடியாது. அது போன்றுதான் கோடி சுவாமிகள். உள்ளே போனதும் மாணிக்க வாசகம் பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் என்று சொன்ன உடனே சென்னை கோடி, அடிக்கடி அவர் வாயிலே கோடி என்பது வரும். இங்கிலாந்து கோடி, அமெரிக்கா கோடி என்பது போல அவர் வாயிலே அடிக்கடி கோடி கோடி என்று வரும். அதை குறிப்பிடத்தக்கது, என்னுடைய மகனை அறிமுகப்படுத்திய போது அவர் வாயிலே இங்கிலாந்து கோடி சொன்னார். நான் அவரை சந்தித்தது 76 டிசம்பர். அப்பொழுது என்னுடைய பையன் லண்டன் போவான்னு தெரியாது. என் மகளை அறிமுகப்படுத்திய போது அவர் சொன்ன வார்த்தை அமெரிக்கா கோடி. என் மகள் அமெரிக்கா போவாள் என்பது அப்பொழுது தெரியாது. என்னை பற்றிய அறிமுகப்படுத்திய போது சென்னை கோடி, விவேகானந்தர் கோடி என்பது போல அவர் சென்னையை சொன்னார். நீ இங்கதான்டா இருப்ப, அவங்க 2 பேரும் அங்க போயிடுவாங்க அப்படிங்கிற உள் கருத்து அதிலே பொதிந்திருப்பதை பின்னால் என்னால் உணர முடிந்தது. அவருடைய வாழ்க்கையில ப்ராசஸிங் கிடையாது. யாருமே கேட்டது கிடையாது, வழங்கப்பட்டதும் கிடையாது. சில பேரிடம் சில கேட்டு பெறுவார். சில பேர்கள் உள்ளே உள்ள போய் படுக்க சொல்லுவார் படுக்கையிலே. சில பேரை தன்னுடைய மடியிலே இருத்தி கொள்ளுவார், மடியில வச்சு அழுத்தி கொள்ளுவார். இது போன்ற சம்பவங்கள் தான் அவரிடம் தொடர்ந்து நடைபெற்றது. நான் ஒன்று கேட்க அவர் ஒன்று பதில் சொல்லுவது இல்லை. அந்த மாதிரியான அனுபவம் தான் அவரிடம் நான் பெற்றேன். தொடர்ந்து அவரை பேட்டி காணுவதற்கு வசதியாக சில சூழ்நிலைகள் அமைந்தது. என்னுடைய குருநாதர் தேவராச சுவாமிகள் அவர்கள் அந்த இடத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். அவர் மூலமாக இவரின் தொடர்பு விரிவானது. அவருடைய அனுபவங்களும் வேறுபட்டது. ஒரு மூட்டை அரிசி வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க
இவர் பச்சரிசியா புழுங்கரிசியான்னு இவர் கேட்க, ரெண்டும் கலந்து அவர் சொல்ல, இவர் கொண்டு போன பிறகு சமைத்து நாய்களுக்கு பரிமாறினார் என்ற ஒரு சம்பவம் என்னுடைய குருநாதர் சொன்னார். அந்த ஊரிலேயே பொறியியலராக என்ஜினியர், அசிஸ்டன்ட் என்ஜினியராக இருந்தவர் என்னுடைய மைத்துனர். அவர் மூலமாகவும் பல அனுபவங்களை பெற்றேன். அடிக்கடி சுவாமிகளை தரிசனம் செய்கின்ற வாய்ப்பை பெற்றேன். அதை தொடர்ந்து மூலிகமணி என்கின்ற அந்த மருத்துவ ஏட்டில் 2 ஆண்டுகள் அவரை பற்றி எழுதினேன். இதை அடுத்து தொடர்கிறேன்.